This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் நிலவும் வீட்டு வசதி நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் பிரதமர் செபஸ்டியன் லெகார்னோவின் புதிய திட்டம். 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் புதிய சட்டத்திற்கு பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் பெருவாரியான ஆதரவு. ஓமான் நாட்டின் கடற்கரையை ஒட்டிய அரேபிக் கடலில் ஏற்பட்ட விபத்தில் 3 பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு. பிரான்சில் வாகன ஓட்டிகள் மத்தியில் வேகமாக பரவி வரும் டேஷ்கேம் பயன்பாடு. விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் செல்பவர்களை பிடிக்க உதவும் டிஜிட்டல் சாட்சி. கலை பகுதியில் அகதிகள் மீது தாக்குதல் முயற்சி. 2 பிரித்தானியர்கள் பிரெஞ்சு போலீசாரால் அதிரடி கைது. பிரிட்டானியில் ஊஸ்ட் மற்றும் பிளாவெட் நதிகள் பெருக்கெடுப்பு. தொடர் கனமழையால் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் மக்கள். பிரான்சில் 50% ரியல் எஸ்டேட் ஏஜென்சிகள் வாடகைதாரர்களை தேர்வு செய்வதில் இனப்பாகுபாடு காட்டுவதாக குற்றச்சாட்டு. பொய்டியர்ஸ் நகரில் உள்ள தொடக்கப்பள்ளி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு. பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் அச்சம். வார் மாகாணத்தில் வெளிச்சத்திற்கு வந்த கோஸ்ட் கராஜ் என்று அழைக்கப்படும் நூதன மோசடி. பல ஆயிரம் யூரோக்களை இழந்த கார் உரிமையாளர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் நிலவும் வீட்டு வசதி நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் பிரதமர் செபஸ்டியன் லெகார்னோ ஒரு மெகா திட்டத்தை அறிவித்துள்ளார். ராஸ்னி சவுஸ் போய்ஸ் நகரில் இந்த திட்டத்தை வெளியிட்டு பேசிய அவர் 2030ஆம் ஆண்டிற்குள் 20 லட்சம் புதிய வீடுகளை கட்டி முடிப்பதே அரசின் இலக்கு என்று தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த 4 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் 4 லட்சம் வீடுகள் கட்டப்படும். கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தல் பணிகளை வேகப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். மேலும் வீட்டு வாடகை முதலீட்டை ஊக்குவிக்க பழைய பின்னல் திட்டத்திற்கு பதிலாக வின்சென்ட் ஜான்பெரின் என்ற பெயரில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு புதிய வரி சலுகை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 50,000 கூடுதல் வீடுகள் உருவாக்கப்படும் என்றும் 500 மில்லியன் யூரோக்களுக்கு மேல் வரை வருமானம் கிடைக்கும் என்றும் அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் புதிய சட்டத்திற்கு பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் நேற்று பெருவாரியான ஆதரவு கிடைத்துள்ளது. இதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 116 உறுப்பினர்கள் சட்டத்திற்கு ஆதரவாகவும் 23 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். இதன் மூலம் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் போன்ற தளங்களை சிறுவர்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டின் இலையுதிர் காலம் முதல் இந்த சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது சிறுவர்கள் புதிய கணக்குகளை தொடங்குவது மட்டுமின்றி ஏற்கனவே அவர்கள் பயன்படுத்தி வரும் பழைய கணக்குகளும் முடக்கப்படும். கடந்த டிசம்பரில் ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கு இதுபோன்ற தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பிரான்சும் சிறுவர்கள் நலன் கருதி அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. ஓமான் நாட்டின் கடற்கரையை ஒட்டிய அரேபிக் கடலில் ஏற்பட்ட விபத்தில் 3 பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மஸ்கட் நகரில் உள்ள சுல்தான் கபூஸ் துறைமுகத்திலிருந்து சுமார் 2.5 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா படகு ஒன்று எதிர்பாராத விதமாக கவிழ்ந்தது. இந்த படகில் மொத்தம் 25 பிரெஞ்சு பயணிகள், ஒரு வழிகாட்டி மற்றும் கப்பல் கேப்டன் ஆகியோர் பயணித்துள்ளனர். இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர் என்று ஓமான் காவல்துறையினர் எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளனர். எஞ்சியவர்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரான்சில் சாலை பாதுகாப்பிற்காகவும் விபத்துகளின் போது சாட்சியங்களுக்காகவும் வாகனங்களில் டாஷ்கேம் எனப்படும் சிறிய ரக கேமராக்களை பொருத்தும் வழக்கம் வெகுவாக அதிகரித்து வருகிறது. காரின் முன்பக்க கண்ணாடியிலோ அல்லது டேஷ்போர்ட்டிலோ பொருத்தப்படும் இந்த கேமராக்கள் சாலையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் இடைவிடாது பதிவு செய்கின்றன. பல நேரங்களில் விபத்து ஏற்படுத்தியவர் நிற்காமல் தப்பிச் செல்லும் சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. அத்தகைய சூழலில் குற்றவாளியின் வாகன எண் மற்றும் விபத்து நடந்த விதத்தை கண்டறிய இந்த கேமராக்கள் ஒரு முக்கிய ஆதாரமாக திகழ்கின்றன. ஒருமுறை விபத்தை சந்தித்தவர்களோ அல்லது தங்கள் வாகனம் சேதப்படுத்தப்படும் என்ற அச்சம் கொண்டவர்களோதான் இவற்றை அதிகம் விரும்பி வாங்குகின்றனர். சாதாரண மாடல்கள் முதல் அதிநவீன வசதிகள் கொண்ட மாடல்கள் வரை இந்த கேமராக்கள் பொதுவாக என்பது யூரோக்கள் முதல் 300 யூரோக்கள் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. பிரான்சில் உள்ள பல கார் உதிரிவாக விற்பனை நிலையங்கள் மற்றும் சர்வீஸ் சென்டர்களில் இதற்கென தனிப்பிரிவுகளை செயல்படும் அளவுக்கு விற்பனை சூடுபிடித்துள்ளது. சுவாரஸ்யமாக இந்த கேமராவை பொருத்திய பிறகு ஓட்டுநர்களின் நடத்தையில் நேர்மறையான மாற்றம் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. நமது பயணமும் பதிவு செய்யப்படுகிறது என்ற உணர்வு இருப்பதால் ஓட்டுநர்கள் அதிக பொறுமையுடனும் சாலை விதிகளை மதித்தும் மிகவும் அமைதியாகவும் வாகனம் ஓட்டுவதாக கூறுகின்றனர்.
விபத்து தொடர்பான விசாரணைகளில் இந்த வீடியோ பதிவுகள் நீதித்துறைக்கு ஒரு வலுவான துணையாக இருக்கின்றன. இருப்பினும் தற்போதைய தொழில்நுட்ப உலகில் செயற்கை நுண்ணறிவு மூலம் வீடியோக்களை மாற்றியமைக்கவோ அல்லது போலியாக உருவாக்கவோ முடியும் என்ற ஆபத்து உள்ளது. எனவே நீதிமன்றங்கள் டாஷ்கேம் பதிவுகளை மட்டுமே இறுதி ஆதாரமாக எடுத்துக்கொள்வதில்லை. பிற நேரடி சாட்சியங்கள் மற்றும் தடயங்களுடன் ஒப்பிட்டே இவற்றை ஏற்றுக்கொள்கின்றன. ஐரோப்பாவின் சில நாடுகளில் வாகனத்தில் டாஷ்கேம் பொருத்தப்பட்டிருந்தால் காப்பீட்டுத் தொகையில் தள்ளுபடி வழங்கும் நடைமுறை உள்ளது. பிரான்சிலும் இது எதிர்காலத்தில் பரவலாக அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பொய்யான கோரிக்கைகளை நிராகரிக்கவும் விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறியவும் உதவுகிறது. பிரான்சின் கடற்கரை நகரமான கலையில் அகதிகள் மீது தாக்குதல் நடத்த முயன்ற 2 பிரித்தானியர்களை பிரெஞ்சு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 35 மற்றும் 50 வயதுடைய பிரித்தானிய நாட்டவர்கள் ஆவர். சமீப காலமாக பிரித்தானியாவில் அகதிகள் வருகைக்கு எதிராக கடும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பிரித்தானியாவைச் சேர்ந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் கலே நகருக்கு வந்து அகதிகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த குழுவைச் சேர்ந்த இவ்விருவரும் அங்கிருந்த 2 அகதிகளை தாக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு உடனடியாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சின் வடமேற்கு பகுதியான பிரிட்டானி பிராந்தியம் மீண்டும் ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கை எதிர்கொண்டுள்ளது. குறிப்பாக மோர்பிஹான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் நதிகள் அபாய கட்டத்தை தாண்டி பாய்ந்து வருகின்றன. மோர்பிஹான் மாகாணத்தில் உள்ள மாலேஸ்ட்ராய்டு நகரில் பாயும் ஊஸ்ட் நதி அதன் கரைகளை உடைத்து ஊருக்குள் புகுந்துள்ளது. தற்போது நதியின் நீர்மட்டம் 2.78 மீட்டரை எட்டியுள்ள நிலையில் இன்று மாலைக்குள் அது 3.3 மீட்டர் வரை உயர்ந்து உச்சத்தை தொடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் போண்டிவி நகரை கடந்து செல்லும் பிளாவெட் நதியும் கரைகளை உடைத்து சாலைகளை துண்டித்துள்ளது. இதனால் பல சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மறுபுறம் ரெடன் நகரில் வில்லை நதியின் நீர்மட்டம் உயர்வதை தடுக்கவும் ஊருக்குள் வெள்ளம் புகுவதை தவிர்க்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வெள்ள நீர் ஊருக்குள் வராமல் தடுக்க ஆற்றின் கரைகளில் சுமார் 450 மீட்டர் நீளத்திற்கு தற்காலிக தடுப்பு அணைகள் மற்றும் ஆன்டி பிளட் சுவர்கள் நிறுவப்பட்டுள்ளன. பாதாள சாக்கடைகள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகள் வழியாக ஆற்று நீர் பின்னோக்கி நகருக்குள் வருவதை தடுக்க அவற்றின் மீது கனமான மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டுள்ளன. தடுப்புச் சுவர்களுக்கு அடியிலும் நீர் கசியாமல் இருக்க இது உதவும் என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கடந்த ஆண்டு இதே ரெடன் நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி பேரழிவை சந்தித்தன. அந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் இன்னும் முழுமையாக மீளவில்லை. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த முறை அரசின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்பிக்கை அளிக்கின்றன. நாங்கள் சற்று பாதுகாப்பாக உணர்கிறோம். ஆனாலும் இயற்கையின் சீற்றத்திற்கு முன் எதுவும் 100% உறுதியில்லை என உள்ளூர்வாசி ஒருவர் தெரிவித்தார். நிலைமை இப்படி இருக்க வானிலை ஆய்வு மையம் மேலும் ஒரு கவலைக்குரிய செய்தியை வெளியிட்டுள்ளது. வரும் ஜனவரி 29 வியாழக்கிழமை முதல் வாரம் முழுவதும் அப்பகுதியில் மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே நிரம்பியுள்ள நதிகளில் மேலும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி நிலைமையை மோசமாக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. பிரான்சில் வீடு வாடகைக்கு கொடுப்பதில் நிறம் மற்றும் இனம் சார்ந்த பாகுபாடு பெருமளவில் இருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. SOS ராசிஸ்மு என்ற அமைப்பு கடந்த ஆண்டில் நடத்திய ரகசிய ஆய்வில் சுமார் 198 ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் சோதிக்கப்பட்டன. இதில் வீட்டு உரிமையாளர்கள் போல நடித்து பிரச்சினைகளை தவிர்க்க எங்களுக்கு ஐரோப்பியர்கள் மட்டுமே வாடகைக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட பாதி நிறுவனங்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளன அல்லது உரிமையாளர்கள் அப்படி தேர்வு செய்ய அனுமதித்துள்ளன. குறிப்பாக 48 நிறுவனங்கள் நேரடியாகவே இந்த இனவெறி போக்கிற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. அதேவேளை சில நிறுவனங்கள் இது சட்டவிரோதம், நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம் என்று நேர்மையாக மறுத்துள்ளன. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது நிலைமையில் பெரிய முன்னேற்றம் இல்லை என்பது கவலை அளிக்கிறது. இந்த முடிவுகளைக் கண்டு அதிருப்தி அடைந்த சமத்துவத்துறை அமைச்சர் ஆரோர் பெர்ச் பாகுபாடு காட்டுவது சட்டவிரோதம் என்று எச்சரித்துள்ளார். மேலும் இனி அனைத்து ரியல் எஸ்டேட் முகவர்களுக்கும் பாகுபாடு எதிர்ப்பு பயிற்சி கட்டாயமாக்கப்படும் என்றும் இதற்கான அரசாணை அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் என்றும் அறிவித்துள்ளார். பிரான்சின் வியன் மாகாணத்தில் உள்ள பாய்டர்ஸ் நகரில் தொடக்கப்பள்ளி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை காலை வழக்கம் போல் வகுப்புகளை திறந்த ஆசிரியர் ஒருவர் தரைத்தளத்தில் உள்ள வகுப்பறையின் ஜன்னல் உடைக்கப்பட்டிருப்பதையும் உள்ளே ஒரு தோட்டா கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஏற்கனவே கடந்த கோடை காலத்தில் இப்பள்ளியில் 2 முறை தாக்குதல்கள் நடந்துள்ள நிலையில் மீண்டும் இப்படியொரு சம்பவம் நடந்திருப்பது பெற்றோர்களை கடும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது.
எங்கள் குழந்தைகள் இனி பள்ளியில் பாதுகாப்பாக இல்லை, அவர்களை பள்ளிக்கு அனுப்பவே பயமாக இருக்கிறது என்று பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளிக்கு அருகில் வசிப்பவர்கள் கூறுகையில், இரவு 4 முறை பயங்கரமான சத்தம் கேட்டது. முதலில் வெடி சத்தம் என்று நினைத்தோம், பின்னர்தான் அது துப்பாக்கிச் சூடு என்று தெரிந்தது என குறிப்பிட்டுள்ளனர். பதற்றத்தை தணிக்க பள்ளி நிர்வாக மாணவர்களின் குறிப்பேட்டில் பெற்றோர்களுக்கு விளக்க குறிப்பு ஒன்றை அனுப்பியுள்ளது. வார் மாகாணத்தில் கோஸ்ட் கராஜ் என்று அழைக்கப்படும் நூதன மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. டூர்ஸ் பகுதியில் கார் விற்பனை மற்றும் பழுதுபார்க்கும் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த ஒரு நிறுவனம் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு கார்களை டெலிவரி செய்யாமல் ஒரே இரவில் மாயமாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் சுமார் 15க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 4 லட்சம் யூரோகளுக்கு மேல் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடியின் வீரியத்தை விளக்குகிறார் புயர் என்ற இளைஞர். கடந்த டிசம்பர் மாதம் தான் ஆசைப்பட்டு முன்பதிவு செய்திருந்த புத்தம் புதிய ரெனால்ட் ஆஸ்ட்ரல் காரை எடுப்பதற்காக அந்த கேரேஜிற்கு சென்றுள்ளார். இதற்காக அவர் கிட்டத்தட்ட 25,000 யூரோக்களை செலுத்தியிருந்ததுடன் அந்த பணத்தை திரட்டு தனது பழைய காரையும் விற்றிருந்தார். ஆனால் அங்கு சென்றவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கேரேஜ் பூட்டப்பட்டிருந்தது, உள்ளே ஒரு வாகனம் கூட இல்லை, எல்லாம் காலியாக கிடந்தது. அப்போதுதான் உணர்ந்தேன், இனி கார் கிடைக்கப் போவதில்லை என்று என பியர் வேதனையுடன் குறிப்பிடுகிறார். இணையத்தில் ஆய்வு செய்து விசாரித்து சென்றும் இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்ற விரக்தி அவரிடம் வெளிப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதாடும் வழக்கறிஞர் ஆலிவர் ரோலன்ஸ் இந்த மோசடியின் பொருளாதார தாக்கத்தை விவரிக்கிறார். பல வாடிக்கையாளர்கள் இந்த கார்களை வாங்குவதற்காக வங்கியில் கடன் வாங்கியுள்ளனர். இப்போது கார் கையில் இல்லை, ஆனால் வங்கி கடனை மாதம் தோறும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு செல்ல கார் மிகவும் அவசியம் என்பதால் பழைய காரை விற்றவர்கள் இப்போது கார் இல்லாமல் கார் பூலிங் மூலம் வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது ஒரு நிதி பேரழிவு மட்டுமல்ல, அவர்களின் அன்றாட வாழ்வியலையே சிதைத்துள்ளது என்று அவர் கூறுகிறார். துரதிருஷ்டவசமாக வார் மாகாணத்தில் கோஸ்ட் கராஜ் மோசடி நடப்பது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு இதேபோல் ஃப்ரேஷஸ் பகுதியில் 2 கேரேஜ்கள் ஒரே இரவில் மூடப்பட்டு பழுதுபார்க்க கொடுக்கப்பட்ட வாகனங்கள் திருடப்பட்டன. அந்த மோசடியில் ஏற்பட்ட இழப்பு 1.8 மில்லியன் யூரோக்கள். அதில் பாதிக்கப்பட்ட ஜீன் கிலார்ட் என்பவர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தனது 49,000 யூரோ மதிப்புள்ள காமரோ காரை பழுதுபார்க்க விட்டு சென்றிருந்தார். பின்னர் குறித்த காரை திரும்பப் பெறுவதற்காக கேரேஜ்க்கு சென்றபோது கேரேஜ் மூடப்பட்டிருந்தது. குறித்த ஃப்ரேஷஸ் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி கடந்த நவம்பரில் லில்லி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இருப்பினும் இழந்த பணம் திரும்ப கிடைக்குமா என்பது சந்தேகமே. கைப்பற்றப்படும் சொற்பத் தொகையை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்பதால் இழந்த முழு தொகையும் கிடைப்பது சாத்தியமில்லை என ஜீன் கிலார்ட் விரக்தியுடன் கூறுகிறார். தற்போது இந்த 2 மோசடிகள் குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தீவிர விசாரணையை முன்னெடுத்து வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.